பழுவேட்டரையரும் பார்த்திபேந்திரனும் சேர்ந்து கடற்கரை ஓரமாக உலாவ சென்ற பிறகு நந்தினி சிறிது நேரம் தனியாக இருந்தாள். கடல் அலைகளை பார்த்த வண்ணம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். ராணியம்மா என்ற குரலை கேட்டு திரும்பி பார்த்தாள். கலங்கரை விளக்கின் காவலர் தியாகவிடங்கரின் மருமகள் அங்கே நின்றாள். நீ யார் என்று நந்தினி கேட்டாள். என் பெயர் ராக்கம்மாள். எங்கே வந்தாய்? இதற்கு மறுமொழி சொல்லாமல் ராக்கம்மாள் நந்தினியின் முகத்தை உற்று பார்த்து கொண்டு நின்றாள். என்னடி பார்க்கிறாய்? என் முகத்தில் அப்படி என்ன இருக்கிறது? ராக்கம்மாள் திடுக்கிட்டு, மன்னிக்க வேண்டும் அம்மா, தங்களை பார்த்ததும் இன்னொரு முகம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆனால் அப்படி ஒரு நாளும் இருக்க முடியாது. என்னடி உளறுகிறாய்? எது எப்படி இருக்க முடியாது? ராணியம்மா, அந்த ஊமை வெறியாளுக்கும் தங்களுக்கும் யாதொரு சம்பந்தமும் இருக்க முடியாது. அவள் யார் ஊமை? ஈழத்தில் ஒருத்தி இருக்கிறாள். என் மாமனாருக்கு பெரியப்பன் மகள். சில சமயம் இங்கேயும் வருவாள். அவளுக்கும் எனக்கும் என்ன? ராணியம்மா, அது தான் சொன்னேனே, உறவு ஒன்றும் இருக்க முடியாது என்று. பின்னர் ஏன் என்னை பார்த்ததும் அவளுடைய ஞாபகம் வந்தது? ராணியம்மா, என் கண்களின் கோளாறு தான். தங்கள் முகம் அவள் முகம் மாதிரி இருந்ததா? ராணியம்மா, முதலில் அப்படி தோன்றியது. ராக்கம்மா, இப்போது அந்த ஊமை இங்கே இருக்கிறாளா? இல்லை அம்மா, அபூர்வமாக எப்போதாவது வருவாள். மறுபடியும் வரும்போது என்னிடம் அழைத்து வருகிறாயா? ராணியம்மா, எதற்காக? என் முகம் மாதிரி முகமுடையவளை பார்க்க விரும்புகிறேன். ராணியம்மா, அதுதான் என் கண்களின் பிரம்மை என்று சொன்னேனே. எதனால் அப்படி நிச்சயமாக சொல்கிறாய்? ராணி, தாங்கள் பாண்டிய நாட்டை சேர்ந்தவர் தானே? ஆமாம். நீ எந்த நாட்டை சார்ந்தவள்? ராணியம்மா, நானும் பாண்டிய நாட்டாள். சற்று முன் நான் சொன்ன ஊமை சோழ நாட்டவள். ஆகையால் இருந்தாலும் பாதகமில்லை. உன்னை போல் இன்னும் சிலரும் அவளை பற்றி எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். அவளை என்னிடம் அழைத்து வருகிறாயா? அழைத்து வந்தால் உனக்கு வேண்டிய பொருள் தருவேன். ராணி, அவளை அழைத்து வருவது சுழற்காற்றை அழைத்து வருவது போலத்தான். இருந்த இடத்தில் அவள் இருக்க மாட்டாள். பிறர் சொல்வதையும் கேட்க மாட்டாள். வெறி பிடித்தவள் என்று சொன்னேனே. சரி, நீ எதற்காக இப்போது வந்தாய்? அதையாவது சொல். ராணி, சில நாளைக்கு முன்பு 2 பேர் இங்கே வந்தார்கள். தங்கள் பெயரை சொன்னார்கள். என் பெயரை ஏன் சொன்னார்கள்? தங்கள் காரியத்துக்காக அவசரமாக இலங்கைக்கு போக வேண்டும் என்றார்கள். என் புருஷனை அவர்களுக்கு படகோட்ட அனுப்பி வைத்தேன். திரும்பி வந்து விட்டானா? வரவில்லை. அதுதான் கவலையா இருக்கிறது. அவருக்கு ஏதாவது நேர்ந்திருந்தால்? ஒன்றும் நேராது, கவலைப்படாதே. அப்படி ஏதாவது நேரிட்டிருந்தால் உன்னை நான் பார்த்துக் கொள்கிறேன். படகிலே போன மனிதர்களை பற்றி ஏதாவது தெரியுமா? அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். சற்று முன் ஆந்தையின் குரல் கேட்டதே, அதை கவனிக்கவில்லையா? கவனித்தேன். அதனால் என்ன? அது மந்திரவாதியின் குரல் என்று தெரிந்து கொள்ளவில்லையா? உனக்கு எப்படி அது தெரியும்? நீ மந்திரவாதியை சேர்ந்தவளா? ஆமாம் ராணி என்று சொல்லிவிட்டு ராக்கம்மாள் கையினால் கோலம் போட்டு காட்டினாள். நந்தினி அவளை வியப்புடன் உற்று பார்த்துவிட்டு, இப்போது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். ராணியம்மா, மந்திரவாதி தங்களை பார்ப்பதற்காக காத்திருக்கிறார். என்னை வந்து பார்ப்பது தானே. எதற்காக காத்திருக்க வேண்டும்? ராணியம்மா, இப்போது இங்கு வந்த பல்லவனை மந்திரவாதி சந்திக்க விரும்பவில்லை. ஈழத்தில் அவனை பார்த்தாராம். தங்கள் கணவரை பார்க்கவும் விரும்பவில்லை. மந்திரவாதியை நீ பார்த்தாயா? சற்று முன் ஆந்தை குரல் கேட்டு போயிருந்தேன். தங்களை அழைத்து வரும்படி சொன்னார். குழகர் கோயிலுக்கு அருகில் ஓடை கரையில் ஒளிந்திருப்பதாக சொன்னார். வருகிறீர்களா ராணி? அது எப்படி நான் போக முடியும்? ராணியம்மா, குழகர் கோவிலுக்கு போவதாக சொல்லிவிட்டு போகலாம். நல்ல யோசனைதான். வேறு துணை வேண்டாமா? ராணியம்மா, அவசியமில்லை. வேண்டுமானால் சேந்தன் அமுதனை துணைக்கு அழைத்து போகலாம். அவன் யார்? தஞ்சாவூர் ஊமையின் மகன். சிவசிவா, எத்தனை ஊமைகள்! ராணியம்மா, இந்த குடும்பம் சாபக்கேடு அடைந்த குடும்பம். சிலர் பிறவி ஊமைகள், சிலர் வாயிருந்தும் ஊமைகள். என் புருஷன் அப்படி அருமையாகத்தான் பேசுவார். நான் தான் பேச வேண்டாம் என்று திட்டம் செய்திருக்கிறேன். ராக்கம்மா, இலங்கை ஊமைக்கு மக்கள் உண்டா? உனக்கு தெரியுமா? ஒரு தடவை 2 குழந்தைகள் பெற்றாளாம். குழந்தைகள் என்ன ஆயின என்று ஒருவருக்கும் தெரியவில்லை. நானும் அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள எத்தனையோ நாளாக முயன்று வருகிறேன். இதுவரை பலிக்கவில்லை. தஞ்சாவூர்காரன் இங்கே எதற்காக வந்திருக்கிறான்? அவனுடைய மாமன் மகள் பூங்குழலியை தேடிக்கொண்டு வந்தான். அவள் இல்லை, அதனால் காத்திருக்கிறான். அவள் எங்கே போய்விட்டாள்? ராணியம்மா, நானே சொல்ல வேண்டும் என்றிருந்தேன். மந்திரவாதியை என் புருஷன் படகில் ஏற்றிக்கொண்டு போனதற்கு மறுநாள் இன்னும் 2 பேர் வந்தார்கள். அவர்களை பிடிப்பதற்காக பழுவூர் ஆட்களும் தொடர்ந்து வந்தார்கள். அவர்களில் ஒருவனை பூங்குழலி படகில் ஏற்றிக்கொண்டு இரவோடு இரவாக இலங்கைக்கு போனாள். அவளுக்கு படகு விட தெரியுமா? ராணியம்மா, படகு விடுவதே அவளுக்கு வேலை. படகு விடாத நேரங்களில் கோடிக்கரை காடுகளில் சுற்றி சுற்றி அலைவாள். இந்த காட்டில் அவளுக்கு தெரியாத மூளை முடுக்கு ஒன்றும் கிடையாது. அவள் இன்னும் திரும்பி வரவில்லை என்றால் அதை கொண்டு நீ என்ன ஊகிக்கிறாய்? யாரோ கடலில் மூழ்கி போய் விட்டதாக இவர்கள் அலறியடித்துக் கொள்கிறார்களே, அது நிச்சயமல்லவென்று சொல்கிறேன். பூங்குழலி வந்த பிறகு அது நிச்சயமாகும். அந்த பெண்ணும் மூழ்கி இருக்கலாம் அல்லவா? ராணியம்மா, அவள் மூழ்க மாட்டாள். கடல் அவளுக்கு தொட்டில். சற்று முன்னால் கலங்கரை விளக்கின் உச்சியில் ஏறி பார்த்து கொண்டு இருந்தேன். வெகு தூரத்தில் ஒரு படகு வருவது போல் தோன்றியது. அப்புறம் அது கரைக்கு வரவில்லை. இங்கே கடற்கரை ஓரத்தில் கூட்டம்
நிசப்தமா இருப்பதை பார்த்துவிட்டு வேறு சதுப்பு நில கால்வாயில் படகு விட்டுக்கொண்டு போயிருக்க கூடும். அது கூட சாத்தியமா? ராணியம்மா, பூங்குழலிக்கு சாத்தியமில்லாதது ஒன்றும் இல்லை. தஞ்சாவூர்காரனும் என்னுடன் உச்சிக்கு வந்து பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கும் அப்படியே தோன்றியதாம். சரி, எப்படியாவது இருக்கட்டும். நாம் இப்போது குலகர் கோவிலுக்கு போகலாம். ராணியம்மா, துணைக்கு சேந்தன் அமுதனை கூப்பிடட்டுமா? வேண்டாம், அவன் அவனுடைய மாமன் மகளை தேடட்டும். நாம் அதற்கு குறுக்கே நிற்க வேண்டாம். இருவரும் குலகர் கோவிலை நோக்கி புறப்பட்டார்கள். பூங்குழலியைப் போலவே ராக்கம்மாளுக்கும் கோடிக்கரையின் புதைசேற்று குழிகளை பற்றி நன்கு தெரிந்திருந்தது. நந்தினிக்கு ஜாக்கிரதையாக வழிகாட்டி அழைத்துக் கொண்டு போனாள். இருவரும் குலகர் ஆலயத்தை அடைந்தார்கள். கோவில் பட்டர் அவர்களை கண்டு வியப்படைந்தார். ராணி, இது என்ன? பரிவாரங்கள் இல்லாமல் இந்த நேரத்தில் தனியாக வந்தீர்கள்? முன்னாலேயே எனக்கு சொல்லி அனுப்பி இருக்க கூடாதா? தங்களை வரவேற்க ஆயத்தமாக இருந்திருப்பேன். பட்டரே, அதற்கெல்லாம் இதுதானா சமயம்? சோழ நாட்டுக்கு பெரும் விபத்து நேர்ந்திருக்கிறதே. சோழ நாட்டு மக்களின் கண்ணின் மணியான இளவரசரை கடல் கொண்டு விட்டதாக சொல்கிறார்களே. இளவரசரை காப்பாற்றி அருளும்படி குலகரிடம் முறையிட்டு கொள்வதற்காக வந்தேன் என்றாள் நந்தினி. தாயே, அப்படியெல்லாம் ஒன்றும் நேராது. தாங்கள் கவலைப்பட வேண்டாம். நம் பொன்னியின் செல்வருக்கு சமுத்திரராஜனால் ஆபத்து ஒன்றும் நேராது என்றார் குருக்கள். பட்டரே, எதனால் அவ்வளவு உறுதியாக சொல்கிறீர்கள்? தாயே, இளவரசர் பிறந்த நட்சத்திரமோ லக்கினமோ அப்படி. உலகமாள பிறந்தவரை கடல் கொண்டு விடுமா? தாங்கள் வருத்தப்படாதீர்கள். குலகரை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். அவசியம் இளவரசரை காப்பாற்றுவார் என்றார் பட்டர். இவ்வாறு கூறிவிட்டு சுவாமிக்கு தீபாராதனை செய்து திருநீரும் கொடுத்தார். தாயே, தாங்கள் இவ்வளவு மேலான நிலைமையில் இருப்பது குறித்து மிக்க சந்தோஷம். பட்டரே, என்னை உங்களுக்கு முன்னமே தெரியுமா? தெரியும் ராணி. பழையாறையில் பார்த்திருக்கிறேன். வைகைக்கரை கோவிலிலும் பார்த்திருக்கிறேன். தங்கள் தமையன் திருமலை இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஆழ்வார்களின் பிரதாபங்களை பாடிக்கொண்டு ஓர் ஊராய் திரிந்து கொண்டிருக்கிறான். அவனை நான் பார்த்து வெகு காலமாய் விட்டது. தாயே, அவனுக்கு கூட அதை பற்றி குறைத்தான். தாங்கள் பழுவூர் ராணியான பிறகு அவனை பார்க்கவே இல்லை என்று வருத்தப்பட்டான். ஐயா, அதற்கென்ன செய்யலாம்? நான் புகுந்த இடத்தில் எல்லோரும் பரம சைவர்கள். அவனோ வீர வைஷ்ணவன். ஆழ்வார்க்கடியான் என்று பட்டப்பெயர் வைத்துக் கொண்டு சைவர்களோடு சண்டை போட்டுக் கொண்டு திரிகிறான். அவனை எப்படி நான் சேர்ப்பது? புகுந்த வீட்டாரின் மனங்கோணாமல் நான் நடந்து கொள்ள வேண்டாமா? உண்மை தாயே, உண்மை. தங்கள் கணவரின் மனங்கோணாமல் நடப்பது தான் முக்கியமானது. ஆழ்வார்க்கடியான் எப்படியாவது போகட்டும். பட்டரிடம் விடை பெற்றுக் கொண்டு இருவரும் கிளம்பினார்கள். தாயே, தனியாக போகிறீர்களே, சற்று பொறுத்தால் நானும் வந்து விடுவேன். வேண்டாம் ஐயா, எங்களுக்காக அவசரப்பட வேண்டாம். இந்த பெண்ணுக்கு இந்த பக்கமெல்லாம் நன்றாய் தெரிகிறது. அதோடு இன்றைக்குத்தான் கோடிக்கரை முழுவதும் அமர்க்களப்படுகிறதே. பயம் ஒன்றும் இல்லை, நாங்கள் போகிறோம் என்றாள் நந்தினி. இரு பெண்களும் ஆலயத்துக்கு வெளியில் வந்தார்கள். பட்டர் கண் பார்வையில் இருந்து மறைந்ததும் ராக்கம்மாள் நந்தினியின் கையை பிடித்து ஆலயத்துக்கு பின்புறமாக அழைத்து சென்றாள். சிறிது நேரத்துக்கெல்லாம் தாழை புதர்கள் வளர்ந்த ஓடைக்கரையை அடைந்தார்கள். நட்சத்திர ஒளியின் உதவியை கொண்டு ஓடை கரையோடு நடந்தார்கள். தாழை புதரின் மறைவில் பூங்குழலி மூச்சை பிடித்துக் கொண்டு நின்றாள். மந்திரவாதியும் நந்தினியும் மெல்லிய குரலில் பேசிய போதும் அவர்களுடைய பேச்சு பெரும்பாலும் பூங்குழலியின் காதில் விழுந்தது. இளவரசரை கடல் கொண்டது என்பதில் தனக்கு நம்பிக்கையில்லை என்று நந்தினி கூறியதற்கு மந்திரவாதி, ராணி, என் பேச்சில் உங்களுக்கு எப்போதுமே நம்பிக்கை இருப்பதில்லை. எதனால் இப்போது அவநம்பிக்கை படுகிறீர்கள் என்று கேட்டான். இளவரசரின் ஜாதக பலத்தை பற்றி நீ கேட்டதில்லையா? சற்று முன்னால் கூட குலகர் கோயில் பட்டர் அதை பற்றி சொன்னார். பைத்தியக்கார தனோ, கிரகங்கள் நட்சத்திரங்களின் சக்தியை காட்டிலும் என்னுடைய மந்திர சக்தி வலியது. அமைதி குடிக்கொண்டிருந்த கடலில் நான் மந்திரம் ஜபித்து சுழற்காற்றை வருவித்தேன் என்பது தங்களுக்கு தெரியுமா? முதலில் அந்த காஞ்சி நகர் ஒற்றனோ அதை நம்பவில்லை. பிற்பாடு கடலில் மூழ்கி உயிரை விடும்போது கட்டாயம் நம்பியிருப்பான். அவன் கடலில் மூழ்கி இறந்ததை நீ பார்த்தாயா என்று நந்தினி கேட்டாள். நான் பார்க்காவிட்டால் என்ன? அவன் இருந்த கப்பல் தீப்பிடித்து எரிந்ததை பார்த்தேன். தீப்பிடித்த கப்பலில் இருந்து அவனை காப்பாற்ற இளவரசர் கடலில் குதித்து போனாராமே. போனவர் திரும்பி வந்தாரா என்ன? திரும்பி பல்லவனுடைய கப்பலுக்கு வரவில்லை. இரண்டு பகைவர்களும் ஒரே நாளில் பலியாவதற்காகவே வந்தியத்தேவனை உயிரோடு விட்டு விட்டு வந்தேன். நீ என்னத்தான் சொன்னாலும் என் மனம் நம்பவில்லை. அவர்கள் இருவரும் இன்னும் உயிரோடு இருப்பதாக என் மனதிற்குள் ஏதோ சொல்கிறது. பூங்குழலியை உனக்கு தெரியுமா? நன்றாய் தெரியும். இலங்கையில் அவள் எங்களுக்கு தொல்லையா இருந்தாள். அவளும் சுழற்காற்றில் போயிருக்கலாம். அதுதான் இல்லை. சிறிது நேரத்துக்கு முன்பு ஒரு படகு தூரத்தில் வந்தது. கலங்கரை விளக்கின் உச்சியில் இருந்து ராக்கம்மாள் பார்த்தாளாம். திடீரென்று அது மறைந்து விட்டதாம். படகில் 2-3 பேர் இருந்ததாக தோன்றியதாம். ராணி, அப்படியானால் தாங்கள் கிழவரை அழைத்துக் கொண்டு உடனே நடையை கட்டுங்கள். நான் இருந்து பார்த்து கொண்டு வருகிறேன்.
நாங்கள் இருந்தால் என்ன? ராணி, கிழவர் இருந்தால் இளவரசருக்கு ராஜ மரியாதைகள் செய்து அழைத்து போக பார்ப்பார். காரியமெல்லாம் கெட்டு போகும். மந்திரவாதி, நானும் தான் கேட்கிறேன். அவர்கள் இறக்க வேண்டிய அவசியம் என்ன? மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டிவிட எல்லோரும் சம்மதித்து விட்டால் ராணி, பெண் புத்தியை காட்டிவிட வேண்டாம். காஞ்சி ஒற்றனுக்கு நம் ரகசியம் எல்லாம் தெரியும். அவன் இளவரசரிடமும் சொல்லி இருப்பான். பொழுது விடிவதற்குள் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். ராக்கம்மா, பூங்குழலி அவர்களை அழைத்து வந்தால் காட்டில் எங்கே வைத்திருப்பாள்? ஐயா, மறைந்த மண்டபம் ஒன்று இருக்கிறது. அதுதான் அவளுடைய ரகசிய வீடு. காஞ்சி ஒற்றனை அதிலே தான் ஒரு பகல் முழுவதும் மறைத்து வைத்திருந்தாள். பிறகு அதை நான் கண்டுபிடித்தேன். நல்லது, அந்த மறைந்த மண்டபம் இருக்கும் இடம் எனக்கும் தெரியும். அங்கே போய் காத்திருக்கிறேன். ராணி, சக்கரவர்த்தி எப்படி இருக்கிறார்? ஏதாவது செய்தி உண்டா? மந்திரவாதி, எந்த சக்கரவர்த்தியை பற்றி கேட்கிறாய்? ராணி, நோயாளி சுந்தர சோழனை சக்கரவர்த்தி என்று இந்த வாய் ஒரு நாளும் சொல்லாது. நமது சக்கரவர்த்தியை பற்றித்தான் கேட்கிறேன். சௌக்கியமா இருப்பதாக 10 நாளைக்கு முன்பு செய்தி கிடைத்தது. பார்த்து எத்தனை நாள் ஆகிவிட்டது. சரி சரி, சீக்கிரம் புறப்படுங்கள். அந்த முட்டாள் பல்லவன் என்ன செய்ய போகிறானாம்? அவனையும் தஞ்சைக்கு அழைத்து போகிறோம். ராணி, அவனிடம் ஜாக்கிரதையா இருங்கள். அவனை பற்றி கவலை இல்லை. நான் காலால் இட்டதை அவன் தலையால் செய்ய காத்திருக்கிறான். ராணி, இருந்தாலும் ஜாக்கிரதையா இருப்பது நல்லது. காஞ்சி ஒற்றன் வந்தியத்தேவனிடம் தாங்கள் கொஞ்சம் ஏமாந்து போனீர்கள் அல்லவா? அது உண்மைதான். அதனாலேயே அவனை உயிரோடு மறுபடியும் பார்க்க விரும்புகிறேன். ராணி, அந்த ஆசையை அடியோடு விட்டுவிடுங்கள். இவ்வாறு பேசிக்கொண்டே அவர்கள் அங்கிருந்து நகர தொடங்கினார்கள் என்று தெரிந்தது. பூங்குழலி தன்னை அவர்கள் பார்க்காத வண்ணம் இன்னும் நன்றாய் புதரில் மறைந்து கொண்டாள். நல்ல வேளையாக அவள் இருந்த பக்கம் அவர்கள் வரவில்லை. வேறு திசையாக சென்று விட்டார்கள். பூங்குழலி தற்செயலாக ஒட்டு கேட்ட விஷயங்கள் அவளுக்கு பெரும் திகிலை உண்டு பண்ணி விட்டன. பொன்னியின் செல்வரை எத்தனை வித அபாயங்கள் சூழ்ந்திருக்கின்றன என்பதை எண்ணிய போது அவளுடைய கை கால்கள் நடுங்கின. கண்கள் இருண்டன. தொண்டை வறண்டது. உள்ளம் குழம்பியது. தான் விட்டு வந்த படகை உடனே போய் சேர வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் வலியதாக முன்னின்றது. படகை விட்டு வந்த திசையை நோக்கி விரைந்து சென்றாள். இளவரசர் கொடிய விஷக்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை சிறைப்படுத்தி போவதற்கு பழுவேட்டரையர் காத்திருக்கிறார். அவரை கொன்று விடுவதற்கு கொலையாளிகள் காத்திருக்கின்றனர். அவர்களுக்கு துணையாக இந்த பெண்ணுருவம் கொண்ட மோகினி பிசாசு இருக்கிறது. பார்த்திபேந்திரனும் அவளுடைய மாய வலையில் விழுந்து விட்டான். இளவரசரை தான் அழைத்து சென்று பத்திரமாய் வைத்திருக்கலாம் என்று எண்ணிய மறைந்த மண்டபம் கூட இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. இவ்வளவு அபாயங்களில் இருந்தும் இளவரசரை பாதுகாக்கும் பொறுப்பு தன் தலையில் சுமந்திருப்பதாக பூங்குழலி உணர்ந்தாள். ஆகையினாலேயே அவளுடைய மூளை குழம்பியது. இதுவரைக்கும் அவளுடைய வாழ்நாளில் என்றும் இல்லாத ஓர் அனுபவம் நேர்ந்தது. அதாவது காட்டில் வழி தவறி விட்டோமோ என்ற பயம் உண்டாகியது. சுற்றி சுற்றி புறப்பட்ட இடத்துக்கே வந்து கொண்டிருக்கிறோமோ என்ற எண்ணம் தோன்றியது. அப்படி சுற்றி வரும்போது இளவரசரின் எதிரிகள் யாரேனும் எதிர்பட்டு விட்டால் என்ன செய்வது? அவர்களுக்கு என்ன சமாதானம் சொல்வது? எப்படி அவர்களிடமிருந்து தப்பித்து செல்வது? இல்லை இல்லை, சரியான வழியிலே தான் வந்திருக்கிறோம். இதோ கால்வாய் தெரிகிறது. படகை விட்டு வந்த இடம் அதோ அந்த மூலையில் இருக்கிறது. பூங்குழலி அவ்விடத்தை நோக்கி பாய்ந்து ஓடினாள். அவளுடைய நெஞ்சு அடித்துக் கொள்ளாமல் நின்று விட்டது. ஏனெனில் அவள் விட்டிருந்த இடத்தில் படகை காணவில்லை. ஐயோ, படகு எங்கே போயிருக்கும்? ஒருவேளை தான் இல்லாத சமயத்தில் பழுவேட்டரையரின் ஆட்கள் இங்கே வந்திருப்பார்களோ? வந்து இளவரசரையும் வந்தியத்தேவனையும் சிறைப்படுத்தி கொண்டு போயிருப்பார்களோ? அப்படி நடந்திருந்தால் கூட பாதகமில்லை. அதைவிட பயங்கரமான சம்பவம் நிகழ்ந்திருக்குமோ? வந்தியத்தேவன் இளவரசரை தூக்கி கொண்டு மறைந்த மண்டபத்தை தேடி போயிருப்பானோ? அப்படியானால் அங்கே கொலைக்காரர்கள் காத்திருப்பார்களே. அடடா, என்ன தவறு செய்துவிட்டோம்! அந்த மறைந்த மண்டபத்துக்கு உடனே போய் பார்க்க வேண்டும் என்ற பரபரப்பு பூங்குழலியின் மனதில் குடிகொண்டது. காட்டு வழியில் ஓட்டம் பிடித்து ஓடினாள். மறுபடியும் அந்த பழைய சந்தேகம். வழி தவறி விட்டோமோ என்ற சந்தேகம். சுற்றி சுற்றி வருகிறோமோ என்ற பதற்றம். ஐயோ, அது என்ன? ஏதோ காலடி சத்தம் போலிருக்கிறதே. யாரோ நம்மை தொடர்ந்து வருவது போலிருக்கிறதே. யாரா இருக்கும்? எதற்காக இருக்கும்? ஒருவேளை அந்த பயங்கர மந்திரவாதி தானா? அப்படியானால் ஏன் பயப்பட வேண்டும்? இடுப்பில் செருகியுள்ள கத்தியை எடுத்துக்கொண்டால் போய்விட்டது. யாரா இருந்தால் தான் என்ன? எதற்காக ஓட வேண்டும்? இல்லை இல்லை, ஓட வேண்டியது தான். இச்சமயம் யாருடனும் சண்டை பிடிக்கும் சமயமன்று. கையில் வலிவும் இல்லை. கத்தியும் குறி தவறி போகும். உயிரை எப்பாடு பட்டாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நமக்கு இத்தருணம் ஏதேனும் நேர்ந்தால் இளவரசருடைய கதி என்னவாகும்? முன்னமே அந்த வந்தியத்தேவன் எச்சரித்தானே, உயிரை பத்திரமாய் காப்பாற்றிக் கொண்டு வருவதாக சொன்னோமே, அதை நிறைவேற்ற வேண்டியதுதான். பூங்குழலி மேலும் மேலும் நெருக்கமான காட்டில் புகுந்து ஓடினாள். ஆனால் துரத்தி வந்தவன் மேலும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். பூங்குழலி போன வழியில் மரங்களில் இருந்த
பறவைகள் அலறி புடைத்துக் கொண்டு ஓடின. வலைகளிலிருந்து நரிகள் கிளம்பி ஓடின. தூங்கிய காட்டுப்பன்றிகள் விழித்தெழுந்து விழுந்தடித்து ஓடின. இவ்வளவுக்கும் மத்தியில் பின்னால் தொடர்ந்து வந்தவன் விட்ட பாடாக இல்லை. அவனுடைய காலடி சத்தமும் அவன் ஓடியதால் பெருமூச்சு விடும் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருந்தன. பூங்குழலி ஓடி ஓடி சலித்து போனாள். அந்த சலிப்பு அளவில்லாத கோபமாக மாறியது. வருகிறவன் யாரா இருந்தாலும் அவனை ஒரு கை பார்த்து விடுவது என்று முடிவு செய்தாள்.